தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் நடக்கக்கூடிய வழிகள் நன்மையான வழிகளா அல்லது தீமையான வழிகளா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கால்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய கைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்துருவானவன் எந்த ரூபத்தில் எப்படி வருவான் என்பது தெரியாது. நாம் ஆண்டவர் வரும்போது கைவிடப்பட்ட ஜனங்களாய் இருந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எழுந்தருளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர கைவிடப்பட்ட ஜனமாய் இருப்போமே ஆனால் நாம் சத்ருவின் கைக்குள் அகப்பட்டு விடுவோம். தேவ ஜனமே, இது எச்சரிக்கையான வார்த்தையாக இருந்தாலும் இதை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வலதுபுறம் சாயாதே, இடதுபுறம் சாயாதே, அந்த நண்பனை பார்க்காதே, அந்த உறவுகளை பார்க்காதே, பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்காதே. அவன் அழைக்கிறான், அந்த வழியாக போவோம், இவர்கள் அழைக்கிறார்கள், இந்த வழியாய் போவோம் என்று நீ இருந்து விடாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்வு மேன்மை அடையும். நீ போய் சேர வேண்டிய அந்த கானானை நோக்கி நீ பிரயாணம் பண்ணுவாயானால் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்திற்கு போய் சேர்ந்து விடலாம். உன் காலை தீமைக்கு விலக்கி நன்மையான பாதைகளில் அடியெடுத்து வைத்து நீ போக வேண்டிய தூரத்தை கடந்து போய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.